ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், உன் 9th மேக்ஸில் சம்ஸ் போகிறதுக்கே கஷ்டமாக இருக்குதா? நான் சொல்லித்தர சம்ஸை மட்டும் பாருங்கள். குவார்ட்டர்லி எக்ஸாமில் 50 above எடுக்கலாம். அவ்வளோ முக்கியமான சம்ஸாக தான் பார்த்து கொடுத்துருக்கேன். இந்த சம்ஸை மட்டும் பார்த்தாலே எளிமையான முறையில் பாஸ் ஆக முடியாதவங்க கூட பாஸ் ஆகலாம். ஃபஸ்ட்டு ரோஸ்டர் ஃபார்ம் ஃபஸ்ட் யூனிட்லேருந்து கொடுத்துருக்கேன். அசஸ்மெண்ட் பிரின்சிபல் இது ரிப்பீட்டடாக வரது ஒன் டைம் எழுதினாலே போதும், அவ்வளோதான் ஆன்சர். அடுத்து என்ன பண்ணிருக்கேன், பவர் செட்டு கண்டுபிடிக்கிறது 1 2 3 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நல் செட்டு போடணும், அடுத்து 1 தனியாக போடணும், 2 தனியாக போடணும், 3 தனியாக போடணும், 1 2 போடணும், 1 3 போடணும், 2 3 போடணும், லாஸ்ட்டில் 1 2 3 போட்டு ப்ராக்கெட் போட்டு இது பவர் செட்டுன்றனால ஃப்ரண்ட்டில் ஒரு பேக்கெட்டு லாஸ்ட்டில் ஒரு பேக்கெட் போடணும், அவ்வளோதான் சம்ஸ். அடுத்தது எக்ஸ் ஒய் கொடுத்துருக்காங்க. இது எக்ஸ் டெல்டா ஒய், எக்ஸோட வேல்யூ போட போகிறீங்க, டெல்டா ஒய்யோட வேல்யூ போட போகிறீங்க. எக்ஸ்லையும் ஒயில் காமாக தடிச்சிட்டு மீதி எக்ஸில் என்ன இருக்குதோ அதை மட்டும் எழுதணும். 6 ஒயில் என்ன இருக்குது 9 10 6, 9, 10. அடுத்து ஏ கொடுத்துறாங்க, பி கொடுத்துறாங்க, யூனியன் கேட்டிருக்காங்க. இப்போ ஏ யூனியன் பி, பி யூனியன் ஏ கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரே மாதிரி ஒரு ஆன்சர். ஏ யூனியன் பி ஒரே மாதிரி வரும், பி யூனியன் ஏவும் ஒரே மாதிரி வரும். ஏ சேர்ப்பு பி இஸ் ஈக்குவல் டு பி சேர்ப்பு ஏ, அவ்வளோதான் சம். இப்போ என் ஆஃப் ஏ 25 கொடுத்துருக்காங்க, என் ஆஃப் பி 40, என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி 50 அண்ட் என் ஆஃப் பி டேஷ் 25. இது இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி சப்ஸ்டிட்யூட் பண்ண ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். எளிமையான சம் தான், புரிஞ்சிங்கன்னா ஈஸி. அதை என்ன கொடுத்துட்டாங்க 2.124 என்று தசம எண் போட்டிருக்கேன். டெசிமல் ஃபார்ம்னு வரும் இங்கிலீஷில். P/Qன்னு கேட்டுருக்காங்களா? இப்போ 1 2 4 அது மேலே கோடு போட்டால் ரிப்பீட்டடாக அந்த 1 2 4 வரும்னு அர்த்தம். இப்போ நான் எக்ஸு 2.124 போட்டுருக்காங்க. நான் 2.124 124 போட்டு ஈக்குவேஷன் 1 போட்டிருக்கேன்னா, இப்போ நான் அந்த மூணு நம்பருக்கு மேலே தான் கோடுக்குது. ஃபஸ்ட்டு நம்பர் 10 100 1000 எடுப்போமா. இப்போ 3 கோடுக்கு மேலே போடுறதுனால 1000x இஸ் ஈக்குவல் டு இது 1000 நம்ம பண்ணுறோம். அப்போ 2.124124 இருக்கிறத 3 டிஜிட் தாண்டி புள்ளி வைக்க போகிறோம். 2 பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்கிறத 2124 பாயிண்ட்னு அதுக்கப்புறம் பாயிண்ட் வச்சு 124 124 மறுபடியும் கண்டினியூவாக வரும். இப்போ ஈக்குவேஷன் 2லேருந்து ஈக்குவேஷன் 1 மைனஸ் பண்ண போகிறோம். 1000 எக்ஸில் ஒரு எக்ஸு போயிடுச்சுன்னா 999 எக்ஸு. இங்கே ஈக்குவேஷன் 2 மைனஸ் ஈக்குவேஷன் 1 போட்டிருக்கோமா. 2124ல் 2 போயிடுச்சுன்னா 2122. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2122 999, அவ்வளோதான் ஆன்சர். இதுமாரி உங்களுக்கு 2.124 அது மேலே கோடு வந்தாலே ரிப்பீட்டடாக அது வரும்னு அர்த்தம். ரிப்பீட்டடாக வரது நீங்கள் எக்ஸ்ன்னு எடுக்க போகிறீங்க. அது எத்தனை டிஜிட் தாண்டி இருக்குதுன்னு பார்க்க போகிறீங்க. அது 3 டிஜிட்டுக்கு மேலே இருக்கிறதுனால 10 100 1000. இப்போ 1000x இஸ் ஈக்குவல் டு அது 3 ஜீரோனால 3 ஸ்டாண்ட் தள்ளி பிடி வைக்க போகிறீங்க. அது ஈக்குவேஷன் 2 எடுக்க போகிறீங்க. ஈக்குவேஷன் 2லேருந்து 1 நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா, ஈக்குவேஷன் 2லேருந்து 1 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். இந்த சம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். 1024/3125 ஃபிஃப்த்து ரூட் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான சம் தான், இது பாருங்கள். அடுத்து என்ன கேட்டாங்க 6.34 × 10⁴ டெசிமல் ஃபார்ம். 6.34 × 10⁴ இஸ் ஈக்குவல் டு 63400. 2 ஸ்தானம் தாண்டி புள்ளி போயிடும். 10⁴ எக்ஸ்ட்ரா 10⁴ இருக்கும். அந்த 10⁴ 2 ஜீரோ போட்டிருக்காங்க. அடுத்து நம்ம y² + 5y³ - 11 - 7/3y + 9y⁴. இது திட்ட விடிவில் எழுதி சொல்லியிருக்காங்களா. இது ஒன்றும் இல்லை, பெருசாக இருக்கும், இது பண்ண முடியாது, சம் போட முடியாதுன்னு நினைக்காதீங்க. இது ஆர்டராக எழுத போகிறீங்க, அவ்வளோதான். இப்போ y⁴ எழுத போகிறீங்க. 4க்கு அப்புறம் 3 வரப்போகுது, 3க்கு அப்புறம் 2 வரப்போகுது, 2க்கு அப்புறம் 1 வரப்போகுது, 1க்கு அப்புறம் லாஸ்ட்டாக கான்ஸ்டன்ட் நம்பர் வரப்போகுது, அவ்வளோதான். எடுத்து ஆர்டர் எழுதியிருக்காங்க, அவ்வளோதான். அது எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிக்கிறாங்க. a + b + c ² ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா a 2ம் b 3ம் c 4ன்னு வச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது ட்ரையாங்கிள் சம் 1:2:3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்ஸ். ஒன்றுமே இல்லை, கொடுத்துக்கிற வேல்யூ ட்ரையாங்கிள் தான் 180 டிகிரி. இப்போ 1:2:3 1னா ஒரு எக்ஸு, 2னா 2x, 3னா 3x, மொத்தம் இந்த 3 கூட்டினா 6x =
ட்ரையாங்கிள் ஆங்கிள் வந்து 180 டிகிரி. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிவைட் பை 6 டேபிள் இது 1 டைம் அது 30 டைம். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் 30 டிகிரி. இது எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் இந்த கொஸ்டின் பேப்பர் இல்லாமல் இல்லை, இந்த கொஸ்டின் இல்லாமல் இல்லை. லாஸ்ட்டாக வந்து சப்ஜெக்ட் பண்ண போகிறீங்க. இப்போ 1xன்றதுல எக்ஸ்னால் 30, இப்போ 2xனா 2 × 30, 3xனா 3 × 30. இப்போ 3x வந்து 3 3 சார் 19 வரும், 2 3 சார் 16 வரும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் 30. அப்போ ட்ரையாங்கிள் வந்து 3 ஆங்கிள் கேட்டிருக்காங்களே, இப்போ 30 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரின்னு போட்டால் முடிஞ்சிச்சு ஆன்சர். மொத்தம் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, 12th சம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இஸ் டு எக்ஸ் நேச்சுரல் நம்பர் எக்ஸ் ஸ்கொயர் ஆங்கிள் கீழே கோடு போட்டுருக்காங்க 100 எடுத்துருக்காங்களா. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 4 9 16 25 36 49 64 81 100 போட்டு இப்போ என் ஆஃப் எக்ஸ் வந்து 10, அவ்வளோதான் ஆன்சர். இது ஸ்டூடெண்ட் சம் 5 மார்க்ஸ் சம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நல்லா பார்த்துக்குங்க. ஒன் பை 11 இன் டெசிமல், 1/33 இன் டெசிமல், 71 டிவைட் பை 33 இன் டெசிமல் ஃபார்ம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே இம்பார்ட்டன்றதுனால தான் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த √7 - 2 டிவைட் பை √7 + 2 = a √7 + b. ஃபைண்ட் ஏபி கண்டுபிடிச்சி வைக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான சம் தான். இதை முழுமையாக போட்டு பாருங்கள். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, எம்மோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். கொடுத்துறாங்க x - 2ன்னு கொடுத்துறாங்க. இப்போ எக்ஸ் இங்கே -2 +2 ஆகுது. அந்த 2 வந்து எக்ஸில் எல்லாத்துலையும் சப்ஜெக்ட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம், எம்மோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். வென் டயக்ராம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொத்தமே நான் 3 வென் டயக்ராம் தான் போடுவேன். 3 வென் டயக்ராம்லேருந்து கண்டிப்பாக 1 அல்லது 2 வென் டயக்ராம் கம்பல்சரி குவார்டர்லி எக்ஸாமுக்கு வந்துடும். இந்த சம்ஸ் பார்த்துக்குங்க. 18வது சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெக்டாங்கிள் நீளம் கொடுத்துறாங்க, அகலம் கொடுத்துறாங்க. ரெண்டுத்தையும் என்ன பண்ண போகிறீங்க, மல்டிப்ளை பண்ண போகிறீங்க, அவ்வளோதான் ஆன்சர். இப்போ எக்ஸ் வந்து 20 கொடுத்துருப்பாங்க. அந்த 20 வந்து எக்ஸ் இடத்துல நீங்கள் சப்ஜெக்ட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான சம், 5 மார்க்கில் கேட்குற சம். மற்ற ஏ கொடுத்துறாங்க, பி கொடுத்துறாங்க, யூனியன் கேட்டாங்க. ஏயும் சேர்க்க போகிறீங்க, பிஏயும் சேர்க்க போகிறீங்க. ஒரே மாரி வரப்போகுது ஆன்சர், அவ்வளோதான். ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே தான். இங்கே வந்து டிஸ்டன்ஸ் செட்னு கேட்டிருக்காங்க. நான் எக்ஸாம்பிள் சம்மில் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அப்புறம் வந்து சப்செட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் செட். இது 21வது கொஸ்டின். இந்த கொஸ்டின் இல்லாத ஒரு பேப்பரே இல்லை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 21வது கொஸ்டின் மட்டும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 22 வந்து பவர் செட் கண்டுபிடிக்கிறது. 23 வந்து சிமெட்ரிக். P delta Q is equal to Q delta P. ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி அந்த ஆன்சரை போடணும். அடுத்தது -7/11க்கும் 2/11க்கும் நடுவில் இருக்கிற எனி 3 ரேஷனல் நம்பர் எழுதணும். அதுவும் நான் எக்ஸசைஸில் சொல்லியிருக்கேன். இங்கே டெசிமல் ஃபார்ம் இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தேன்ல, 10 100 1000 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கொடுத்துக்கிறத வந்து ரிப்பீட்டடாக எழுதணும். அப்புறம் வந்து 1 10 100 10 100 1000 சொல்கிறோம்ல. இப்போ 1000 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 டிஜிட் தாண்டி புள்ளி வைக்க போகிறோம். இப்போ ஈக்குவேஷன் 2லேருந்து 1 டிவைட் பண்ணால் 999 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2327. இங்கே 2 மைனஸ் பண்ணால் 2325. இப்போ 2325 டிவைட் பை 999, அவ்வளோதான் ஆன்சர். வென் டயக்ராம் பார்த்துக்குங்க. ஏ சேர்ப்பு பீனா என்னது, ஏ வெட்டு பீனா என்னது பாருங்க. நான் சேர்ப்புன்னு சொல்கிறவங்க கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. தமிழில் சேர்ப்புன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் வந்து யூனியன் சொல்லுவாங்க. இன்டர்செக்ஷன்னா இங்கிலீஷில் இன்டர்செக்ஷன் சொல்லுவாங்க, தமிழில் வெட்டுன்னு சொல்லுவாங்க. ஏ யூனியன் பீனா ஏயும் பியும் சேர்க்க போகிறீங்க, அவ்வளோதான். ஏ வெட்டு பீனா ஏக்கும் பிக்கும் நடுவில் காமனாக கூட அதை கட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். புரியுதா? அடுத்தது இது வந்து 1.2ல் லாஸ்ட் சம். n of a is equal to 4. ஃபைன் n of p of a. n of p of a ஃபார்ம் வந்து 2 power m. அப்போ இங்கே 4 வந்து mன்னு எடுத்துக்கணும். அப்போ 2 power 4 2 4 டைம் மல்டிப்ளை பண்ணால் 16 வரும் ஆன்சர், அவ்வளோதான். இதுவும் அதே தான். 1.2ல் லாஸ்ட் சம். எல்சிஎம் எடுக்க போகிறீங்க. எத்தனை டைம் எல்சிஎம்? 2 வந்து 8 டைம் வந்திருக்கு. இப்போ ஃபார்மில் வந்து 2 power m is equal to 256 போட்டிருக்கீங்க. இப்போ 2 power m is equal to 2 எத்தனை டைம் வந்திருக்கு? 8 டைம் வந்திருக்கு. இப்போ 2 power 8. இப்போ 2 கேன்சல் ஆச்சுன்னா m is equal to 8, அவ்வளோதான் சார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் எல்லாமே. யூ கொடுத்துறாங்க, ஏ கொடுத்துறாங்க, ஏ டேஷ் கேட்டுறாங்க. இப்போ யூவில் வந்து ஏ மைனஸ் பண்ணால் மீதி யூவில் என்ன கூட தெரிந்து போகிறீங்க, அவ்வளோதான். 32 சம்ஸ் 2 மார்க்ஸில் கேட்கறது வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்குங்க. 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா கொடுத்துறாங்க 2 power n. இப்போ 2 power n is equal to 8 வந்து 2 3 டைம் பண்ணால் 8 வரும். 2 × 2 × 2 2 2 சார் 4 4 2 சார் 8. இப்போ 2 கேன்சல் ஆச்சுன்னா n is equal to 3.
அதே சேம் மாதிரி தான் 32 எல்சிஎம் எடுத்துருக்க மாதிரி 32 வந்து 5 டைம் 2 வந்திருக்கா. இப்போ 2 பவர் 5 போட்டிருக்கேன், 2 பவர் n 2 கேன்சலேஷன் n = 5. ரொம்ப எளிமையான சம்ஸ் தான். வென் டயக்ராம் ஏற்கனவே ஒரு வென் டயக்ராம் சொன்னேன், இது ரெண்டாவது வென் டயக்ராம். மொத்தம் நான் 3 வென் டயக்ராம் பார்த்தா போதும்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, 3 டயக்ராம் வந்து கண்டிப்பாக வந்துடும். இந்த சம்மும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அரேஞ்ச் டிசைனிங் ஆர்டர் இருக்குங்களா, ஒன்றுமே இல்லை. வெளியே இருக்கிற ரூட்டுக்கு வெளியே இருக்குது 3, 9, 6 இது எல்சிஎம் எடுக்க போகிறீங்க. வந்த ஆன்சரை சைடில் மல்டி 3ன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துறாங்க. 3யோட ஒரு நம்பர் மல்டிபிள் பண்ணால் 18 வரணும். அது வந்து உள்ளே 5க்கு மேலே போடணும். இப்போ 9 ஒரு ஆப்ஷன் கொடுத்துறாங்க, 9ஓட ஒரு நம்பர் 2 மல்டிபிள் பண்ணால் 18. அந்த 2 வந்து நீங்கள் உள்ளே மேலே போடணும், 4க்கு மேலே போடணும். 6ன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துறாங்க, அதோட ஒரு நம்பர் மல்டிபிள் பண்ணால் 18 வரணும். 3 அப்போ 6 × 3 உள்ளே 3க்கு மேலே 3 போடணும். அப்போ நீங்கள் 5 6 டைம் பண்ணால் 15,625 வரும். 4 2 டைம் பண்ணால் 16 வரும். 3 3 டைம் பண்ணால் 27 வரும். வெளியே நீங்கள் மல்டிபிள் பண்ணால் அதுமாதிரி 18 கரெக்டாக வரும். நீங்கள் டிசைனிங் ஆர்டரில் எழுதிங்கன்னா ஆன்சர் முடிஞ்சிச்சு. இது 5 மார்க்ஸ் சம்ஸ். அடுத்தது வந்து 36வது சம் பாருங்கள். 5√3 + 18√3 - 2√3. இது வந்து ஆட் சப்ராக்ட் பண்ண சொல்லிடுறாங்களா. ஃபஸ்ட்டு ஆட் பண்ணதை ஆட் பண்ணிடணும். இப்போ +5√3 + 18√3 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 23√3 - 2√3. 23√3ல் 2 √3 போயிடுச்சுன்னா மீதி 21√3 அவ்வளோதான். சிம்பிள் சம். 2 மார்க்ஸ் சம்ஸில் அடிக்கடி கேட்பாங்க. இந்த 5 மார்க்ஸ் சம் கற்றுக்குங்க, தெரியலனா கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்மு, எக்ஸாமில் கேட்கக்கூடிய சம். ஓகேங்களா, 2 வென் டயக்ராம் சொல்லிட்டு இது 3வது வென் டயக்ராம். ஓகேங்களா, இந்த 3 வென் டயக்ராம் தான் கண்டிப்பாக குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு கம்பல்சரி வரும். ஓகேங்களா, பார்த்துக்குங்க. இந்த வென் டயக்ராம் மட்டும் பார்த்தாலே போதும், மேக்ஸிமம் இது பார்த்தாலே போதும். ஓகேங்களா, நல்ல மார்க் எடுக்கலாம். இதுலேருந்து 50 மார்க் கிட்ட நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். 1 மார்க் எக்ஸ்ட்ரா படிச்சிங்கன்னா ஜாமெண்ட்ரி, கிராஃப்ஸ் தான் இருக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 70 above மேக்ஸிமம் எடுக்கலாம். ஃபுல் மார்க் எடுக்கணுங்கன்னா லென்த்தாக வீடியோ போட்டிருக்கேன். புக்கில் வந்து நான் கொஸ்டின்ஸ் தான் மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா 95 above எடுக்கலாம். நான் இப்போ அனுப்பிச்சது மட்டும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 50லேருந்து 60 above கிட்டே எடுக்கலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.